தவம் இருந்தாலும் கிடைக்காதது நிம்மதி, தவம் இருந்தாலும் கிடைக்காதது நிம்மதி, அதை தருவதுதான் முருகாவும் சந்நிதி, சுகம் தரும் உன் சந்நிதி, சுகம் தரும் உன் சந்நிதி. தவம் இருந்தாலும் கிடைக்காதது நிம்மதி. சந்நிதி, சுகம் தரும் உன் சந்நிதி, தவம் இருந்தாலும் கிடைக்காதது நிம்மதி. கார்த்திகை ஒளியும் காவடி அழகும் காத்திருந்தே கலந்து சேரும், கார்த்திகை ஒளியும் காவடி அழகும் காத்திருந்தே கலந்து சேரும், கருணையின் வடிவே நான் காணும் துணையே அடியவர் தினம் தினம் வணங்கிடும் சந்நிதி, சுகம் தரும் உன் சந்நிதி, தவம் இருந்தாலும் கிடைக்காத. அமைப்பு இன்னைக்கு சீரும் சிறப்புமாக செயல்பட்டு இருக்கு. அது திருப்பணியாக இருக்கட்டும், ராஜகோபுர திருப்பணியாக இருக்கட்டும், இந்த வருஷம் விசேஷமாக சண்முகருக்கு 6 குண்டம் போட்டு 30 சிவாச்சாரியரை வச்சு மகா கணபதி யாகம், சண்முகர் யாகம், சோடசலட்சுமி யாகம், நவச்சண்டி யாகம் அப்படின்னு 5 நாள் நடக்கிறது. அதோட 10,000 பேருக்கு சாப்பாடு அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ராஜகோபுர திருப்பணிக்கு தினமும் ஒரு மீட்டிங் நடக்குது. இந்த ஸ்ரீபாத அமைப்பு சுவாமிக்கு அந்த விஸ்வநாதையர் ஆரம்பித்த அந்த தோலுக்கு, சுவாமிக்கு தோல் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஸ்ரீபாதம்னு இப்போ ஒரு அமைப்பு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த கோவிலுக்கு பெரிய பில்லர்களாக இருக்காங்க. இதெல்லாம் இந்த 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 பெருமையும் இந்த புண்ணியமும் இந்த திருப்பணியோடைய சத்காரியங்களும் இப்படி நடக்குன்னா அதில் விஸ்வநாதையனுடைய எண்ணங்கள் முழுமையாக ஆக்குபை பண்ணியிருக்குங்கிறத ரொம்ப பெருமையோடு என்னால் சொல்ல முடியும்.